இப்போ T20 வேர்ல்டு கப் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. T20 வேர்ல்டு கப்லயே டாப் 10 சிறந்த கிரிக்கெட் வீரர்கள் யாருன்னு நாங்கள் பார்க்க போறோம். நம்பர் 10th பிளேஸ்ல எந்த ஒரு பிளேயர் இருக்காரோ இந்தியன் டீமோட கேப்டன் கூல், இந்தியன் டீமோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அது மட்டும் இல்லாம ஒரு தரமான பேட்டர் அவர் தான் மகேந்திர சிங் தோனி. இவர் தான் 10th பிளேஸ் பிடிச்சிருக்காரு. T20 வேர்ல்டு கப்ல ஒரு செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. 2007 வின்னிங் கேப்டனா இருந்திருக்காரு. இவரோட கேப்டன்ஷிப் உண்மையிலேயே அற்புதமா இருக்கும். இதனாலேயே ஒரு 10th பிளேஸ்ல வச்சிருக்காங்க. இந்தியன் டீம்ல ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மராகவும் இருந்திருக்காரு, நல்ல ஒரு கேப்டனாகவும் இருந்திருக்காரு. நம்பர் 9ல யார் இருக்காருன்னா ஆஸ்திரேலியன் பேட்டரோட ஆல்ரவுண்டிங் பேட்டர் வேற யாருங்க, ஷேன் வாட்சன் தான் இருக்காரு. இவர் 2002 பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்ல வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வேர்ல்டு கப்ல சூப்பர் பெர்ஃபார்மரா வந்திருக்காரு. ஆஸ்திரேலியன் டீமை வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கு கடினமா கொண்டு போனால் இருந்தாலும் ஆஸ்திரேலியன் டீமால அடிக்க முடியல. இருந்தாலும் ஒரு நல்ல பெர்ஃபார்மரா இருந்திருக்காரு. நம்பர் 8ல யார் இருக்காங்கன்னா ஸ்ரீலங்காவோட டெட்லியான பேஸ் பவுலர் எல்லாருமே கண்டுபிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அவர் தான் லசித் மலிங்கா. இவர் வேர்ல்டு கப்ல ஹேட்ரிக் விக்கெட் எடுத்த ஒரு பவுலரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரோட டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. இவர்கிட்ட பாலை கொடுத்துட்டா எவ்வளவு ரன்னை கூட டிஃபெண்ட் பண்ணிடுவார். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பவுலர். இதனாலே அவர் 8th பிளேஸ் பிடிச்சிருக்காரு. நம்பர் 7th பிளேஸ்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான் இருக்காரு. ஆனா இவர் ஓப்பனிங் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவர் இங்கிலாண்டை சேர்ந்த ஜோஸ் பட்லர் தான் இருக்காரு. இவர் ஒரு தரமான ஓப்பனிங் பேட்டர். இவர் ஓப்பனிங்ல சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. இங்கிலாந்து டீமுக்கு நிறைய குரூசியலான மேட்சை வின் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2022 வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டனா வந்திருக்காரு. அந்த ஒரு T20 வேர்ல்டு கப் இங்கிலாந்து டீம் அடிக்கிறதுக்கு இவரோட பங்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்திருக்கு. நம்பர் 6th பிளேஸ்ல எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா ஷாகித் அஃப்ரிடி தான் இருக்காரு. இவர் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ஆல்ரவுண்டர். இவர் உண்மையிலேயே ஒரு தரமான ஆல்ரவுண்டரா இருந்திருக்காரு. 2007 பாகிஸ்தான் தோத்துனாலும் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்டோட அவார்டு இவர் தான் கிடைச்சிச்சு. 2009 பாகிஸ்தான் ஜெயிச்சதுக்கு இவரோட பங்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்துச்சு. இவரும் உண்மையிலேயே ஒரு தரமான ஆல்ரவுண்டரா இருந்திருக்காரு. இப்போ நம்ம டாப் 5 வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேவரட்டான பிளேயர் இதுல யாரு கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணிருங்க. நம்பர் 5th பிளேஸ்ல ஃபார்மர் இந்தியன் கேப்டனா இருந்திருக்காரு. இந்தியன் டீமோட தரமான ஓபனராகவும் இருக்காரு. அவர் தான் ரோஹித் சர்மா. இவர் தான் நம்பர் 5th பிளேஸ் பிடிச்சிருக்காரு. இவர் 2007 வின்னிங் டீம்ல இருந்திருக்காரு. 2024 வின்னிங் கேப்டனாகவும் இருந்திருக்காரு. பல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. 2வது ஹையஸ்ட் ஸ்கோரராகவும் இருக்காரு T20s. நம்பர் 4th பிளேஸ்ல ஒரு பேட்டர் தான் இருக்காரு. இவர் சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்த பிளேயர் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. AB de Villiers தான். இவர் மிஸ்டர் 360 செல்லமா அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவரோட பேட்டிங் உண்மையிலே தரமா இருக்கும். இவர் T20 வேர்ல்டு கப் மேட்சஸ்ல மட்டும் 700 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரோட ஸ்ட்ரைக் ரேட் வேற லெவல்ல இருக்கும். இவர் உண்மையிலேயே ஒரு மாஸ்டரான பேட்டர் தான் சொல்லுவேன். நம்பர் 3rd பிளேஸ்ல எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா இவர் ஒரு தரமான பேட்டர். இவர் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் சேர்ந்த பேட்டர். நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேற யாருங்க, யூனிவர்சல் பாஸ் கிறிஸ் கெயில் தான் இருக்காரு. இவர் பேட்டிங் ஆட வந்துட்டாலே மேட்ச் எவ்வளவு சீக்கிரம் முடிய போகுது எல்லாருமே கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவரோட பேட்டிங் இன்டென்ட்டா இருக்கும். அவ்வளவு அக்ரெசிவா ஆடுவாரு. வெஸ்ட் இண்டீஸ் 2 முறை வேர்ல்டு கப் அடிச்சாங்க. அந்த 2 முறை வேர்ல்டு கப் அடிச்ச டீம்ல இவர் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு பெரிய ரெக்கார்டு வச்சிருக்காரு. 2 வேர்ல்டு கப் செஞ்சுரி அடிச்ச ஒரே பிளேயர் இவர் தான் இருக்காரு. நம்பர் 2ல எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா மஹேலா ஜெயவர்தனே. ஸ்ரீலங்காவோட பேட்டர்னு சொல்லலாம். 1000+ ரன்கள் அடிச்சிருக்காரு. உண்மையிலேயே ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயரா தான் இருக்காரு. ஸ்ரீலங்கன் டீம்ஸே இவர் ஞாபகம் வச்சிருக்காங்களான்னு தெரியல. உண்மையிலேயே ஒரு தரமான பிளேயர். பல பெரிய மேட்சஸ்ல சரியான சம்பவம் பண்ணியிருக்காரு. T20s சூப்பராக ஆடி இருக்காரு. இதனாலே ஒரு 2வது இடத்தை பிடிச்சிருக்காருங்க. நம்பர் 1ல வேற யாருங்க இருக்கா, த ஒன் அண்ட் ஒன்லி த கோட் விராட் கோலி தான் இருக்காரு. விராட் கோலி T20s செம்மையான ஒரு பேட்டரா தான் இருக்காரு. T20s அதிக ரன்களை அடிச்சிருக்காரு, அதிக செஞ்சுரிஸ்லாம் அடிச்சிருக்காரு. 2014 + 2016 பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்டா இருந்திருக்காரு. கிங் ஆஃப் த கேமா இருந்திருக்காரு. இவர் ஏன் நம்பர் 1ல இருக்காருன்னா இவரோட கன்சிஸ்டன்சி தான். இவர் அளவுக்கு கன்சிஸ்டன்சியா எந்த ஒரு பிளேயராலையும் ஆடவே முடியாது. ஓகேங்க, இப்போ 10 பிளேயர்ஸை பார்த்தோம். இந்த 10 பிளேயர்ஸ்ல உங்களோட ஃபேவரட்டான பிளேயர் யாரு கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம பெர்லின் டெக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.